This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app. Welcome to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கழுத்துல கருமை ஏற்பட காரணம் மற்றும் இந்த கருமையை போக்க சில வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பல பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சங்கடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து சுற்றி இருக்கக்கூடிய கருமை தான். என்னதான் பெண்கள் முகத்தில் ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க் மற்றும் ஃபேஷியல் என்று பலவாறாய் அழகுபடுத்தினாலும் இந்த கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமை அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். இவ்வாறு இந்த கருமை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் மாற்றங்கள், இன்சுலின் எதிர்ப்பு, உடல் பருமன் போன்ற பல காரணங்கள் உள்ளன. இந்த கழுத்து கருப்பாக இருப்பது பெண்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் அவங்களோட அழகையும் கெடுக்குது. இப்போ உடல் எடை அதிகரிக்கும் போது இந்த கழுத்து பகுதியில் தோல் அதிகமாக மடித்து தேய்ப்பதால் கருமை உண்டாகுது. அப்புறம் தோல் பதனிடுதல், கழுத்து போன்ற பகுதிகளில் அதிகப்படியான தோல் பதனிடுதல் இந்த சருமத்தை சுற்றியுள்ள பகுதிகளை விட கருமையாக்கும். அப்புறம் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், அதாவது சில ஹார்மோன் கோளாறுகள் குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் குறைபாடு, அட்ரினல் சுரப்பி கோளாறுகள், பிட்யூட்டரி சுரப்பியின் கோளாறுகள் ஆகியவை இந்த கழுத்து கருமையாவதற்கு காரணமாக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சில ரசாயன அழகு சாதன பொருட்கள், இந்த தோல் பராமரிப்பு பொருட்கள் இந்த கருமையாவதற்கு காரணமாக இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதாரம் இல்லாத நிலை, அதாவது இந்த கழுத்தை சுத்தமாக வைத்திருக்காம அழுக்கு தேங்கினாலும் இந்த கருமை உண்டாகலாம். இதை வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டு இந்த கழுத்தோட கருமையை சுலபமாக நீக்கலாம். அவை என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பில் புரதம் அதிகம் உள்ளது. மேலும் இதில் கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், மக்னீசியம், தாமிரம், நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் B6 போன்ற பல சத்துக்கள் இருக்குது. இவன் உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவும் நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கழுத்தில் கருமையை போக்க இந்த உளுந்த பருப்பை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறிதளவு உளுந்த பருப்பை பாலில் ஊற வைக்கணும். அந்த பாலில் அந்த உளுந்தம்பருப்பு நன்றாக ஊறியதும் மிக்ஸி ஜாரில் போட்டு விழுது போல் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அந்த விழுதை கழுத்து, முகம் உள்ளிட்ட கருமை இருக்கும் இடங்களில் தடவணும். இதனால் பார்த்திங்கன்னா நாளடைவில் இந்த கருமை நீங்கி சருமம் பளபளக்கும். அப்புறம் மிக சீக்கிரமாகவே நல்ல பலனை நம்ம காண முடியும். அப்புறம் இந்த முகத்தின் கருமை போக்க தயிர் ப்ளஸ் எலுமிச்சையும் பயன்படுத்தலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். தயிர் ப்ளஸ் எலுமிச்சை, அதாவது முதல்ல ஒரு கிண்ணத்தில் தயிரையும் எலுமிச்சை சாறையும் தேவையான அளவு எடுத்துக்கணும். அப்புறம் அதை கழுத்தில் தடவி சுமார் 15 நிமிடம் அப்படியே வச்சுட்டு நன்கு காய்ந்ததும் கழுவி விடணும். இவ்வாறு செய்து வர கழுத்தில் உள்ள கருமை முற்றிலும் நீங்கும். அப்புறம் எலுமிச்சை சாறை பஞ்சில் தேய்ச்சி கழுத்து பகுதியில் நன்றாக தடவணும். 20 நிமிடங்கள் கழித்து சூடான நீரால் கழுத்தை கழுவணும். இந்த முறையை வாரத்துக்கு 2 தடவை செய்து வந்தால் இந்த கழுத்து பகுதியில் காணப்படும் கருமை முற்றிலும் மறைஞ்சு போகும். பல்வேறு அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்தி கழுத்தின் கருமை மாறாதவர்கள் இந்த மேற்கொண்ட முறைகளை முயன்று பார்க்கலாம். இந்த முறைகள் பார்த்திங்கன்னா அதிக செலவு இல்லை. ஏன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த கழுத்தின் கருமையை போக்கலாம். நன்றி.